வாழ்க்கையோட்டத்தின் ஏதோ ஒரு சில கட்டங்களில் நீ முழுதாக வீழ்ந்திடுவாய். எழுந்து நிற்க சக்தியின்றி வீழ்ந்திடுவாய். ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு பாடசாலைக்கோ காலேஜுக்கோ செல்வாய். எப்போது வீடு வருவோம் என்று தவித்து உன் படுக்கையில் மட்டுமே நீ நிம்மதியாய் சாய்ந்து கொள்வாய். சுற்றி இருப்பவர்களுக்காக நடிக்க தேவையில்லாத ஒரே இடம் அதுதானே நீ நீயாக இருக்கும் ஒரே இடம். வாழ்க்கையில் எந்த பக்கம் போனாலும் உன்னுள் பயம் உறைந்திருக்கும். எதிர்காலம் பற்றிய பயம் வாட்டி எடுக்கும். உன்னை பற்றி உன் குடும்பத்தாரே கேவலமாக பேசுவது உன் காதில் விழும். எவ்வளவு இருந்தும் இன்று உன்னிடம் நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா? உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா? வாழ்க்கை ஒன்றும் பூப்படுக்கையில் நடப்பதல்ல. கொஞ்சம் நீ அசந்தாலும் உன்னை முழங்காலில் நிற்க வைத்து தோலை உரிக்கும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை உன்னை பலமாய் அடிக்கும். அப்படி அடிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னால் அதை தாங்க முடியும் என்றால், திருப்பி அடிக்க முடியும் என்றால், தடைகளை உடைத்தெறிந்து உன்னால் முன்னேற முடியும் என்றால், அப்படித்தான் சாதனையாளர்கள் உருவாகிறார்கள். வலி என்பது தற்காலிகமானது. ஒரு மணித்தியாலம், ஒரு நாள், சில சமயம் ஒரு வருடம், அவ்வளவுதான். மெதுவாக காலத்தோடு அது மறைந்துவிடும். அந்த வலியின் இடத்தை வேறொன்று பிடிக்கும். அதற்கு பெயர்தான் வெற்றி. வலியோடு என் பயணம் நின்று போனால் தோல்வியோடு வாழ்க்கை நின்று போகும். நடக்கும் போதெல்லாம் வீழ்பவன் தோல்வியாளன் அல்ல. வீழ்ந்த ஒவ்வொரு சமயத்திலும் எவன் ஒருவன் நிலாமல் இருக்கிறானோ அவனே தோல்வியாளன். மூச்சிருக்கும் வரை முயற்சிப்பவனே மனிதன். மிக முக்கியமானது எது தெரியுமா? நீ எதுவாக விரும்புகிறாயோ அதற்காக எதுவாக நீ இருக்கிறாயோ அதை உன்னால் தியாகம் செய்ய முடியும் என்றால் நீதான் வெற்றியாளன். உன்னுடைய சுகபோகங்களை உன்னால் அர்ப்பணிக்க முடியும் என்றால், அந்த நேரத்தை வெற்றியில் விதைக்க முடியும் என்றால் நீதான் வெற்றியாளன். ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் நீ விதைக்கும் நேரத்தை உன் வாழ்க்கையில் நீ விதைத்துப் பார். உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். சில சமயங்களில் நீ வாழ்க்கையிடம் உன்னை மீறிய விடயங்களை கேட்கிறாய். மாளிகை போன்ற வீடு, BMW காரு, லூயிஸ் ஒயிட்டன் பெல்ட்டு, அடிடாஸ் ஷூவு, ரொலெக்ஸ் வாட்சு. கேட்பது தவறல்ல. அதற்காக நீ உழைக்கிறாயா என்பதே கேள்வி. கனவு காண்பவன் தான் சாதனையாளன். ஆனால் கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உனக்கு தெளிவிருக்க வேண்டும். கல்வியில் என்ன வேண்டும், உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். தோல்வியாளனாயிருப்பதற்கு உனக்கு எந்த சக்தியும் தேவையில்லை, எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை. வாழ்க்கையே நீ உயரத்தில் நிற்கதான் முயற்சி தேவை, உழைப்பு தேவை. உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உனக்கு வெளியே உன்னை சுற்றி இல்லை, அது உனக்குள்ளே தான் இருக்கிறது. நாங்கள் சிங்கங்கள், அழிக்க முடியாதவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், வெற்றி பெறுவதற்கே என பிறந்தவர்கள். உலகமே காத்திரு, நிச்சயமாய் ஒரு நாள் வெற்றியாளனாய் மாறுவேன், உலகமே பார்த்திரு என்று உறக்கச் சொல்லுங்கள். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் உறக்க சொல்லிக்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம். நான் உங்கள் அன்பு நண்பன் ரூஹி.